அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். பிரியமானவர்களே, சத்தியத்தை போதிக்கிறவர்கள் வெறும் கிருபை மாத்திரம் குறித்து போதிக்க கூடாது. ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அதே தேவன் பட்சபாதம் இல்லாதவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். எனவே ஆண்டவரை நாம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா விதமான போதகத்தையும் நாம் சரியாக கேட்க வேண்டும். நமக்கு ஏற்றது போல யாரெல்லாம் நமக்கு ஏற்றது போல போதகம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியத்திலே செவிகளை சாய்ப்பது, கண்டித்து உணர்த்துகிறவர்களை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துவது, அவர்களை குறித்து தவறாக பேசுவது என்று தீமையான காரியங்களை செய்யாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் நாம் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டு நித்தியத்திலே அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது அதை ஜாக்கிரதையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதிக்கிறவர்களும் எங்கே கண்டித்து பேசினால் சபை நம்மை விட்டு போய்விடுமோ என்று வெறும் காயங்களை மேல் பூச்சாய் காயங்களை கட்டுகிறவர்களாக அல்ல, அதன் காயம் எப்படி வந்தது என்று அதை ஆராய்ந்து அதை முழுவதுமாக குணப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இனி மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இப்படி எல்லா காரியத்திலும் நாம் ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். போதிக்கிறவனும் சத்தியத்தை கேட்கிறவர்கள் யாவரும் எல்லா விதமான சத்தியத்தையும் நாம் நிதானமாய் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் பரிசுத்தமாய் நடந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இப்படி நாம் ஒருவேளை துர்குணமாய் நடந்து கொண்டால் இப்பொழுது அதை அறிக்கை செய்வோம். சத்திய பரனாகிய தேற்றருவாளனே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் தந்து கொண்டே இருக்கிறீரே ராஜா. நீர் கடிந்து புத்தி சொல்லும் பொழுது ஆண்டவரே அதை அசட்டை பண்ணி மீண்டும் மீண்டுமாக எங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தால் தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே இனி நீ உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு சரியாய் செவிசாய்க்கவும் உபதேசிக்கிறவர்களாகிய நாங்களும் ஆண்டவரே மற்றவர்கள் செய்கிற தவறை ஆண்டவரே கண்டும் காணாமல் இராமல் ஆண்டவரே பாவத்தை கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லவும் ஆண்டவரே பாதாளத்திலே விழ போகிறவனை தூக்கி எடுக்க கூடிய அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த இருவிதமான பாவங்களை ஒருவேளை செய்திருந்தால் தயவா எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட பாவம் இனி செய்யாதபடி எங்களை வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தியத்தை அவர் எப்படி போதிக்கிறார் அதன்படியே கேட்டு உணர்ந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். போதிக்கிறவர்களும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை போதிக்கவும் கண்டித்து புத்தி சொல்லவும் கடவோம். God bless you. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட உதவியா இருக்கும். God bless you.